ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பாடல்களை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. மொத்தமாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். அடுத்தடுத்த பாடல்கள் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது, ஸோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அடுத்த என்ன அப்டேட் வரப்போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அதுக்கப்புறம் டைட்டில் டீசர், இது எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் இருந்த விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து எல்லாமே வந்து ஒன் டேல நடக்கிற ஸ்டோரி. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து பாடல்களுக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பெருசாக வந்து பாடல்கள் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு பாடல் அப்படி இல்லைனா 2 பாடல் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் வந்து அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து அஜித் ரசிகர்கள் செம அப்செட்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தமாக வந்து 6 பாடல்கள் வந்து இருக்காம். 6 பாடல் அப்படி ஷாக் ஆகிறீங்களா? எஸ், வந்து எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு பாடல் வந்து கேட்டிருப்போம். அதாவது அஜித்தும் த்ரிஷாவும் வர மாதிரி செம சூப்பரான ஒரு பெப்பியான சாங்காக வந்து அந்த ஒரு சாங் வந்து இருந்துச்சு. ரியலி வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்காக வந்து இருந்துச்சு. ஸோ 2வது பாடலை நம்ம கேட்டிருப்போம். இது வந்து அஜித் அவர்களோட பர்சனல் லைஃபுக்காக எழுதப்பட்ட சாங் மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு பாடல் வரிகள். சொல்லப்போனால் வந்து இந்த ஒரு பாடலை வைத்து இவன் வந்து நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை வந்து எடிட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான சாங்காக தான் வந்து அந்த ஒரு சாங் வந்து இருந்துச்சு. இப்போ என்ன மாட்டேன்னா, அடுத்தடுத்த பாடல்கள் மொத்தமாக வந்து இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் வந்து இருக்குது. இந்த 6 பாடல்களில் 2 பாடல்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3வது பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாடல் வந்து எங்கே இடம்பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் அவர் ஃபஸ்ட்டு சாங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். அந்த ஒரு சாங். அதுக்கப்புறமா 2வது சாங் வந்து நம்ம அஜித் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் திருமணம் முடிந்து அப்புறமா வந்து இவங்க வந்து ஹனிமூன் வந்து செல்வாங்க, வேறு ஊருக்கு வந்து செல்வாங்க. அப்படி வந்து செல்லும்போது வந்து இந்த ஒரு சாங் வந்து ஆங்கில சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்ப்ளீட்டான இங்கிலீஷ் மெலோடி சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து ஒரு சாங் வந்து இருக்கும். மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இருக்கும். அது வந்து ஸ்லோவான சாங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடான சாங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து 4வது பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் மீண்டுமே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆங்கில பாடலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரேப் சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அது ஒரு ரேப் சாங்காக இருந்துச்சு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக தமிழில் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சாங் வந்து தமிழில் வந்து இருக்காதாம். கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் தான் வந்து ஒரு ரேப் சாங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவுமே வந்து பக்காவான ரேப் சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த 2 வந்து படத்தோட தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விடாமுயற்சி திரைப்படத்துக்காகவே வந்து ஒரு தீம் மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அனிருத் அவர்கள். ஸோ நம்ம அனிருத் அவர்கள் தீம் மியூசிக் ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து அந்த தீம் மியூசிக்கே இருக்கும். ஓகேடா, இந்த பாடலாம் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த பாடலில் வந்து 2 பாடல் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களா. அதாவது ஆங்கில பாடல் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்களாம். மற்ற சாங்லாம் வந்து படத்தோட சேர்த்து வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட தீம் மியூசிக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து படத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பாடல்கள். நம்ம படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த பாடல்களை வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதில் வந்து நீங்கள் எந்த பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோவில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பாடல்களை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. மொத்தமாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். அடுத்தடுத்த பாடல்கள் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது, ஸோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அடுத்த என்ன அப்டேட் வரப்போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி இந்த திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அதுக்கப்புறம் டைட்டில் டீசர், இது எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் இருந்த விஷயம் என்னென்னா,
இந்த படம் வந்து எல்லாமே வந்து ஒன் டேல நடக்கிற ஸ்டோரி. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து பாடல்களுக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பெருசாக வந்து பாடல்கள் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு பாடல் அப்படி இல்லைனா 2 பாடல் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் வந்து அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து அஜித் ரசிகர்கள் செம அப்செட்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தமாக வந்து 6 பாடல்கள் வந்து இருக்காம். 6 பாடல் அப்படி ஷாக் ஆகிறீங்களா? எஸ் வந்து எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு பாடலை வந்து கேட்டிருப்போம். அதாவது அஜித்தும் த்ரிஷாவும் வர மாதிரி செம சூப்பரான ஒரு பெப்பியான சாங்காக வந்து அந்த ஒரு சாங் வந்து இருந்துச்சு. ரியலி வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக வந்து இருந்துச்சு. ஸோ 2வது பாடலை நம்ம கேட்டிருப்போம். இது வந்து அஜித் அவர்களோட பர்சனல் லைஃபுக்காக எழுதப்பட்ட சாங் மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு பாடல் வரிகள். சொல்லப்போனால் வந்து இந்த ஒரு பாடலை வைத்து இவன் வந்து நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை வந்து எடிட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான சாங்காக தான் வந்து அந்த ஒரு சாங் வந்து இருந்துச்சு. இப்போ என்ன மாட்டேன்னா அடுத்தடுத்த பாடல்கள் மொத்தமாக வந்து இந்த திரைப்படத்தில் 6 பாடல்கள் வந்து இருக்குது. இந்த 6 பாடல்களில் 2 பாடல்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3வது பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாடல் வந்து எங்கே இடம்பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் ஃபஸ்ட்டு சாங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். அந்த ஒரு சாங். அதுக்கப்புறமா 2வது சாங் வந்து நம்ம அஜித் அவருக்கும் த்ரிஷா அவருக்கும் திருமணம் முடிந்து அப்புறமா வந்து இவங்க வந்து ஹனிமூன் வந்து செல்வாங்க. வேறு ஊருக்கு வந்து செல்வாங்க. அப்படி வந்து செல்லும்போது வந்து இந்த ஒரு சாங் வந்து ஆங்கில சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்ப்ளீட்டான இங்கிலீஷ் மெலோடி சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து ஒரு சாங் வந்து இருக்கும். மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இருக்கும். அது வந்து ஸ்லோவான சாங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடான சாங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து 4வது பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் மீண்டுமே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆங்கில பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆங்கில பாடலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரேப் சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அது ஒரு ரேப் சாங்காக இருந்துச்சு. ஆனால் வந்து அது கம்ப்ளீட்டாக தமிழில் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சாங் வந்து தமிழில் வந்து இருக்காதாம். கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் தான் வந்து ஒரு ரேப் சாங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவுமே வந்து பக்காவான ரேப் சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த 2 வந்து படத்தோட தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விடாமுயற்சி திரைப்படத்துக்காகவே வந்து ஒரு தீம் மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்களுக்காக ஒரு தீம் மியூசிக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அனிருத் அவர்கள். ஸோ நம்ம அனிருத் அவர்கள் தீம் மியூசிக் ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து அந்த தீம் மியூசிக்கே இருக்கும். ஓகேடா, இந்த பாடலாம் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த பாடலில் வந்து 2 பாடல் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களா. அதாவது ஆங்கில பாடல் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்களா. மற்ற சாங்லாம் வந்து படத்தோட சேர்த்து வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட தீம் மியூசிக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து படத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட பாடல்கள். நம்ம படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த பாடல்களை வந்து செமையாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதில் வந்து நீங்கள் எந்த பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.